ரைட். அடுத்தது ஒன்பதாவது ஸ்ட்ரக்சர். ஒன்பதாவது ஸ்ட்ரக்சர் என்ன சொல்றாங்க? P, P என்ற இரு விசைகள் ஒரு புள்ளியில் தீட்டா கோணத்தில் தாக்குகின்றன. இவற்றின் விளைவு 10p cos தீட்டாவின் கீழ் 2 என காட்டுகிறது. இப்ப 2 விசைகள் இப்ப வச்சுக்கணும். இப்படி P என்ற ஒரு விசை, இப்படி தாக்குற ஒரு P என்ற ஒரு விசை. ஒரு சிம்பிளான கேள்வி. இது ரெண்டும் தீட்டா கோணத்துல தாக்கும் போது அவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து என்ன சொல்றது, தீட்டாவாக இருக்கும்போது 2 விசைகளுக்கும் ரைட் விளைவு வந்து R. இந்த R சமன் ரைட் 10p cos θ/2 என காட்டுறோம். அப்ப வழக்கமான சமன்பாடு என்ன பாருங்க, R வர்க்கம் சமன் P வர்க்கம் சக P வர்க்கம் 2p தர p cos θ. நீங்க p க்கும் q க்கும் சமன்பாடு படிச்சிருப்பீங்க. p வர்க்கம் q வர்க்கம் 2pq cos 2 விசைகளுக்கும் இடைப்பட்ட கோணம், அதாவது தீட்டா. இப்ப இதுல p வர்க்கம் 2p வர்க்கம், இங்கு 2p வர்க்கம் cos θ. எனவே 2p வர்க்கம் பொதுவாக எடுக்கப்பட்டால் 1 சக cos θ. எனவே 2p வர்க்கம் மடங்கு கோண வாய்ப்பாடுகள் ரைட், ட்ரிகோனோமெட்ரியில இருக்கிற மடங்கு கோண வாய்ப்பாடுகளின் படி 1 சக cos θ என்று சொன்னால் 2 cos வர்க்கம் θவின் கீழ் 2. எனவே r வர்க்கம் சமன் 4p வர்க்கம் cos வர்க்கம் θவின் கீழ் 2. எனவே விளைவுள் r சமன் 10p cos θ. ரைட், இவ்வளவுதான் என்ன சொல்லுவோம் இந்த 9வது ஸ்ட்ரக்சர். ரைட், ஓகே. அடுத்த கேள்வியை பார்க்கலாம். அடுத்ததாக வந்து 10வது ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். என்ன சொல்றாங்க? முக்கோணி ஒன்றின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் ஊடாக P, P, P என்ற ஒத்த சமாந்தர விசைகள் தாக்குகின்றன. இவற்றின் விளைவு முக்கோணியின் மையப்போலி ஊடாக செல்லும் என காட்டுகிறது. இப்ப இது ஒரு என்ன சொல்லுவோம், சமாந்தர விசைகள் சம்பந்தமான ஒரு கேள்வி. இங்க ஒரு முக்கோணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த முக்கோணியில அல்லது முக்கோணியை கொஞ்சம் என்ன பெருசாக எடுத்துக்கொள்ளும். அப்பதான் தெளிவா நம்ம வந்து என்ன கேத்திராணித விஷயங்களை தெளிவா சொல்லலாம். இப்படி ஒரு முக்கோணியை எடுத்துக்கொள்ளும். அப்ப இது முக்கோணி A, B, C. இந்த முக்கோணியில ஒவ்வொன்ற நடுப்புள்ளிகள் ஊடாக, இந்த முக்கோணி ஒவ்வொன்ற நடுப்புள்ளிகள் பக்கங்கள நடுப்புள்ளிகளின் ஊடாக விசை தாக்கு. அந்த தாக்குற விசை வந்து நான் இப்ப ஒரு கோணத்துல வச்சுக்கொள்ளுமே, இப்படி ஒரு கோணத்துல தாக்குதல் வை, இப்படி ஒரு சாய்வுல இப்படி விசை P தாக்கும் விசை. அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம், இது இந்த பக்கத்துல நடுப்புள்ளி. இந்த பக்கத்துல நடுப்புள்ளி என்று சொல்லும் போது இங்க நான் எடுத்துக்கொள்றேன். அப்ப இந்த நடுப்புள்ளியில ஒத்த சமாந்தர விசை இது P என்று சொன்னா இதுக்கு இதே திசையில இதுக்கு சமாந்தரமா இருக்கிற விசை, அதான் ஒத்த சமாந்தர விசை. அது வந்து என்ன P இப்படித்தான். அதே நேரம் இங்க வந்து என்ன சொல்லுவோம், இந்த இடத்துல நடுப்புள்ளி, அதாவது இந்த பக்கம் BC நடுப்புள்ளியில இங்க இங்க குறிக்கொள்ளும், இதான் அதோட நடுப்புள்ளி என்று. இங்க தாக்குற விசை வந்து என்ன சொல்லுவோம், இப்படி இருக்கும். இது இரண்டுக்கும் சமாந்தரமாக மூன்றாவது விசை, மூன்றாவது விசை P இப்படி தாக்குதல் வை. அப்ப இப்படி வைக்கும். இப்ப என்ன விஷயம் வேண்டா, இப்படி இருக்க கூட இந்த 3 விசையில விளைவுகள் வந்து அதோட மையப்போலியினூடாக செல்லும். அதாவது P, P, P 3 சமாந்தர ஒத்த சமாந்தர விசைகள். இதுல விளைவுகள் என்ன சொல்ல போறேன், 3p ஒரே திசையில இருக்கிற சமாந்தர விசைகள் என்று சொன்னேன்னு 3 கூட்டப்படும். அப்ப 3 கூட்டப்பட்டா விளைவுகள் வந்து 3p ஆக இருக்கும். இந்த 3p அதுல மையப்போலியினூடாக தாக்கும் என காட்டும். அப்ப பாருங்க, இப்ப இதை நம்ம எப்படி யோசிக்கிறோம், மையப்போலி என்று சொன்ன என்ன பாருங்க, இடையங்கள் சந்திக்கும் புள்ளி மையப்போலி. இடையங்கள் சந்திக்கும் புள்ளி வந்து என்ன சொல்லுவோம், மையப்போலி. சோ இங்க வந்து எப்படி வரும், இடையங்கள் என்று சொன்ன என்ன விளங்கணும், உச்சியிலிருந்து எதிர்பக்கத்தின் நடுப்புள்ளிக்கு வரையப்படுற கோடுகள் தான் இடையம். அப்ப இது ஒரு இடையம். அந்த இடையங்கள் வந்து என்ன சொல்லுவோம், முதல் மையப்போலி என்ன விளங்கணும், முக்கோணத்துல இடையங்கள் உச்சியிலிருந்து எதிர்பக்கத்துக்கு வரையப்படும்
எதிர்பக்கத்தின் நடுப்புள்ளிக்கு வரையப்படும் கோடுகள். ரைட்? அப்ப இது வந்து என்ன சொல்லுவோம், உங்களுக்கு இடையமாக இருக்கும். ஒரு உச்சியிலிருந்து எதிர்பக்கத்தின் நடுப்புள்ளிக்கு வரையப்படுற கோடுகள் வந்து எனக்கு இடையமா இருக்கும். இடையங்கள் சந்திக்கிற புள்ளி வந்து என்ன சொல்லுவோம், மையப்புள்ளியாக இருக்கும். இது உச்சியிலிருந்து அந்த இடையத்தின் வழியே உச்சியிலிருந்து 2 என்ற விகிதங்கள் இருக்கு. அப்ப அப்படி இருக்கிற இந்த புள்ளி ஜி கூடத்தான் இதோட விளைவில் தாக்குதல் நம்ம காட்டுவோம். அப்ப அதுக்கு நம்ம இப்ப என்ன ஐடியா பயன்படுத்த போறோம்னா, இத பாருங்க. இப்ப இந்த கோட பாருங்க, இது ஒரு ஏபிசி டி இது இ என்பது. இந்த டிஇ என்ற கோடு உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, பிசிக்கு சமாந்தரமா இருக்கு. சிம்பிளான விஷயம். அப்படி ஓஎல் இருக்கிற நடுப்புள்ளி தேட்டம், ஓஎல் இருக்கிற நடுப்புள்ளி தேட்டத்தின்படி இந்த டிஇ சமாந்தரம் பிசி. இப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இது பி இது பி ரெண்டும் சமாந்தர விசைகளா இருக்கக்கூட இந்த ரெண்டு ஒத்த சமாந்தர விசைகளோட விளைவுள் வந்து என்னவா இருக்கும், கூட்டப்படும். அது கூட்டப்பட்டு உங்களுக்கு எப்படி வரும்னா 2p ஆக வரும். இந்த ஒத்த சமாந்தர விசைகள் இந்த பீனதும் இந்த பீனதும் விளைவு உங்களுக்கு 2p ஆக இருக்கும். அந்த 2p எங்க தாக்கும் என்று சொன்னா, இது ரெண்டும் சமாந்தர விசைகளா இருக்கக்கூட இங்க வந்து என்ன சொல்லுவோம், f. இந்த f என்ற இடத்துல தாக்கும். இங்க df சமன் fe ஆக இருக்கும். dfம் feயும் சமனாக இருக்கும். காரணம் என்ன, இங்க p தர இங்க எழுதக்கூடிய முடிவு என்ன, p தர df சமன் p தர fe. இதுதான் நம்ம இங்க சமாந்தர விசைகள்ல இருந்து நம்ம நேரடியாக எழுதக்கூடிய விஷயம். இதுல PV சொல்லப்பட்டா df சமன் என்னன்னு fe என்று வரும். சோ இது இங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த fன்றது எங்க இருக்கும் பாருங்க, இந்த நடுப்புள்ளியில தான் இருக்கு. அதாவது d ல நடுப்புள்ளி தான் வந்து உங்களுக்கு f ஆ இருக்கு. அந்த f வந்து எங்க இருக்கும்னு சொன்னால் f இந்த a இந்த இதை h ன்னு வைக்கிறேன்னா இதை h ன்னு வைக்கிறேன். இந்த f வந்து எங்க இருக்கும்னா ah என்ற கோட்டுல தான் இருக்கு. ஏன் ah என்ற கோட்டுல இருக்கும்னு சொன்னா, இங்க வந்து பாருங்க, இந்த இந்த விகிதம் இது 2க்கு இது 1க்கு 1, இது வந்து என்ன சொல்லும் 1க்கு 1. ரைட்? அப்ப இது அதோட நடுப்புள்ளியை இணைக்கிற கோடு. சோ இந்த விகிதம் வந்து என்ன, இது 1க்கு 1 சொன்னா இது வந்து உங்களுக்கு 1க்கு 1 தான் இருக்கு. ரைட்? இந்த விகிதம் 1க்கு 1. சோ இந்த விகிதம் உங்களுக்கு என்ன 1க்கு 1 தான் இருக்கு. சமாந்தர கோடுகள். ரைட்? இந்த கோடு வந்து என்ன சொல்லுங்க, இப்படியே வருது. ரைட்? அப்ப இங்க வந்து என்ன, இந்த விகிதம் என்ன ரேஷியோல இருக்கும், அதே போலதான் இது ரெண்டும் இருக்கு. அல்லது இது ரெண்டும் என்ன விகிதத்தில் இருக்கோ அதே விகிதத்துல தான் இது ரெண்டும் இருக்க வேண்டும். அப்ப நம்மளுக்கு தெரியும் df சமன் fe. அப்ப f என்பது நடுப்புள்ளி. இந்த ரெண்டு விகிதமும் சமன் என்றால் இந்த f தான் வந்து இந்த கோட்டிட நடுப்புள்ளியாக இருக்கு. அதாவது அல்லது நடுப்புள்ளி f வந்து இந்த கோட்டில இருக்கு. இப்ப அடுத்த விஷயம் என்ன சொல்லலாம் என்றால், இங்க இந்த பாயிண்ட் f ல தாக்குற விசை 2p. இந்த பாயிண்ட் h ல தாக்குற விசை வந்து என்ன சொல்லணும், p. எனவே இந்த விளைவுள் வந்து 2p கமா, அப்ப f ல் தாக்குற 2p, h ல தாக்குற p, இவற்றோட விளைவுள் வந்து f ல் 2p, அடுத்தது வந்து என்ன சொல்லணும், h ல் p. இதுல விளைவுள் வந்து உங்களுக்கு எங்க தாக்கும்னு சொன்னால் g ல், இது g ல் தாக்குற வந்து என்ன சொல்லுவோம் 3p ஆக இருக்கு. அப்ப இங்க தாக்குற 2p h ல தாக்குற p, இந்த ரெண்டு விசையும் சேர்த்தோம் என்றால் இது g என்ற ஒரு இடம், அது எங்க இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு, g என்ற ஒரு இடத்துல தாக்குற 3p ஆக இருக்கு. இப்ப இது வந்து என்ன சொல்லுவோம் 3p ஆக இருக்கு. இதெல்லாம் வந்து சமாந்தர விசைகளுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். p q ரெண்டு விசை இருக்குன்றால் அந்த ரெண்டு பாயிண்டையும் இணைக்கிற இந்த கோட்டுல p சக q என்ற விளைவில் தாக்கும். அப்ப விசை p 2p இந்த நேர்கோட்டுல இருக்குது. எனவே இந்த ரெண்டு நேர்கோட்டுல இந்த நேர்கோட்டுல f க்கு மெச்சுக்கும்
இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையில இருக்கிற ஜாதாயின் ஒரு புள்ளியில அந்த விளைவுள் தாக்கும். அந்த விளைவுள் வந்து 3p இருக்கு. இப்ப நீங்க எழுதக்கூடிய தொடர்பு என்னன்னா இங்க 10p தர fh சாரி fg 10p தர fg சமன் p தர gh. எனவே 10fg சமன் gh ஆக இருக்கு. ஆனா சரி, அந்த gh என்ற நீளம் இருக்கு தானே, gh என்ற நீளத்தை நம்ம ஒரு d என்று வச்சுக்கொள்வோம். gh என்ற நீளத்தை நம்ம d என்று வச்சுக்கொள்வோம். ரைட், இந்த gh என்ற நீளம் இருக்கு தானே, இதை d என்று வச்சுக்கொள்வோம். இப்ப வந்து பாருங்க, இப்ப இது வந்து நடுப்புள்ளியாக இருக்கக்கூட ரைட், உங்களோட நடுப்புள்ளி தேற்றத்தின் படி அப்ப என்ன சொல்லுவோம், இது ரெண்டும் ஒன்று கொண்டு சமாந்தரம் என்ற விஷயத்த சொல்லிட்டோம். என்ன, டியும் பிசியும் ஒன்று கொண்டு சமாந்தரம். இப்ப இந்த முக்கோணிய கவனிங்களேன், இந்த முக்கோணி ABH என்ற முக்கோணியில இப்ப இதுன்னு சமாந்தரம் என்றது இங்க ஏற்கனவே தெரிஞ்சிட்டு ரைட். அப்ப இது வந்து இந்த D வந்து நடுப்புள்ளி என்று சொன்னால் F ஆனது AH என்ற கோட்டோட நடுப்புள்ளியாக இருக்கு. இப்ப நம்மளுக்கு என்ன தெரியும், DF சமாந்தரம் BH ஆக இருக்கும். ரைட், அந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நீங்க டி சமாந்தரம் BC என்று சொல்லிட்டோம். இப்ப இந்த முக்கோணிகளுக்கு மட்டும், இந்த சிறிய முக்கோணிக்கும் இந்த பெரிய முக்கோணிக்கும் மட்டும் பார்த்தால் DF சமாந்தரம் BH என்று வரும். இந்த D வந்து நடுப்புள்ளியாக இருக்கிறதால எனவே F வந்து என்ன சொல்லுவோம், AH நடுப்புள்ளி, அதாவது AF சமன் FH என்று வரும். AF சமன் FH. அப்ப FH என்றது எதுக்கு சமனா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, FH என்றது எதுக்கு சமனா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இங்க FH என்றது எதுக்கு சமனா இருக்கும்னு பாத்தீங்கன்னு சொன்னா FG சக GH க்கு சமனா இருக்கும். ரைட், FG சக GH. FG சக GH என்றால் GH வந்து D. நம்ம இங்க ஒரு பிரதியீடு ஒன்று எடுக்கிறோம். அப்படின்னா D என்க சமன் D என்க இப்படி ஒரு பிரதியீடு எடுக்கிறோம். எனவே GH வந்து D, FG என்றது D இன் கீழ் 2. எனவே மொத்தமாக இது 3D இன் கீழ் 2. அப்ப AF சமன் 3D இன் கீழ் 2. இப்ப இந்த G வந்து நம்ம மையப்போலின்னு காட்டணும். அதாவது விடையுள் 3p மையப்போலியினூடாக தாக்கும் என்று காட்டணும். மையப்போலி என்றது என்ன, இடையத்துல உச்சியிலிருந்து 2க்கு 1 விகிதத்துல இருக்கிற புள்ளிக்கு பேர் தான் என்ன, மையப்போலி. அப்ப நான் உச்சியிலிருந்து AGக்கும் GHக்கும் இடையில இருக்கிற விகிதம் காணணும். AGக்கும் GHக்கும் இடையில இருக்கிற விகிதம் காணணும். AG என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா AF சக FG. ரைட், AG என்றது AF சக FG. அடுத்தது வந்து என்ன சொல்லும், GH. அது அப்படியே இருக்கு. இப்ப AF என்று சொன்னா 3D இன் கீழ் 2. FG என்று சொன்னால் D இன் கீழ் 2 இருக்கு. அடுத்தது GH என்று சொன்னா D. எனவே இது 4D இன் கீழ் 2, அதாவது 2D க்கு D, அதாவது 2க்கு 1. அப்ப AGக்கு GH என்பது 2க்கு 1 வருது. இந்த விடையுள் வந்து என்ன, G கூடாக தாக்கும். ரைட், அப்ப G வந்து எங்க இருக்குன்னு கேட்டால் இந்த இடையத்துல உச்சியிலிருந்து 2க்கு 1 விகிதத்தில் இருக்கு. எனவே விளையுள் மையப்போலி G ஊடாக தாக்கும். அப்ப இதுதான் வந்து என்ன காட்டு சொன்ன விஷயம். அப்ப எப்படி காட்டணும் பாருங்க. 10p இது ரெண்டும் ஒத்த சமாந்தர விசைகள் என்றதால இதை ரெண்டையும் இணைக்கிற கோட்டுல, இந்த 2 விசைகள் தாக்குற இந்த புள்ளிகளை இணைக்கிற கோட்டுல ஒரு இடத்துல விளைவுள் தாக்கும் 2க்கும் இடையில். அதுதான் G என்று வச்சு. இப்ப நான் G வந்து என்னன்னு காட்டியிருக்கேன், உச்சியில இருந்து 2க்கு 1 விகிதத்துல இருக்கிற ஒரு புள்ளி என்று காட்டியிருக்கேன். அப்படி உச்சியில இருந்து எதிர உச்சியில இடையத்துல உச்சியில இருந்து 2க்கு 1 விகிதத்தில் இருக்குன்னு காட்டிட்டோம். அப்படி இருக்கிற ஒரு புள்ளிக்கு பேர் என்ன, மையப்போலி. அப்ப இவ்வளவுதான் இந்த ஜியோமெட்ரி கேள்வி.
ரைட்? அப்ப வடிவா பாருங்க.